இந்த ரோட்டில் தூங்கிட்டு சோம்பேறியாக படுத்துட்டு இருக்கான் பாரு, அவனுக்கெல்லாம் ஃப்ரீயாக சீப்பாக கொடுக்கக்கூடாது. அவங்களாம் ஒரு கார்டு, நான் இந்த வேலை செய்கிறேன், ஐடி கார்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுங்க. இது தப்பே கிடையாது. என்னென்னா இது வந்து சப்சிடைஸ்டு ஃபுட். நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து இந்த பரதேசி எம்பிங்களுக்கெல்லாம் சப்சிடைஸ்ட் ஃபுட்டுன்னா அவங்களுக்குலாம் சோத்துக்கே இல்லாமல் அங்கே போய் சப்சிடைஸ்ட் ஃபுட் நம்ம டேக்ஸ் பணத்தில் அவன் தின்னுட்டுருக்குறான். அப்போ வந்து அந்த அம்மா மெஸ்ஸை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதை வந்து மாற்றி இருக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி கூலி வர்க்கம், இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க, இது கூடை இந்த மூட்டையை எடுக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் பாவம். நிஜமாகவே சீப்பாக கொடுக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும். அதில் நான் ஆனால் இந்த கோயில்களில் போய் கொடுக்குறாங்க, அந்த பரதேசிகள் எல்லாம் லைனாக போய் நிற்கிதுங்க. அதுக்கு வேறு ஒரு டொனேஷன். ஏன் அதை வச்சு எவ்வளோ ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். இல்லாட்டி இந்த ஏழை ஸ்கூலுங்களுக்கு அந்த சாப்பாடு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த கோயிலில் வச்சு இந்த பரதேசிங்களுக்கெல்லாம் சோறு போடுறாங்க, அதே ஒரு தப்பு. இப்போ ஏற்பட்ட ஒரு தர்மஸ்தலத்திலேயே அங்கே வந்து எவ்வளோ பேர்த்த கற்பழித்து கொண்டு வந்து இங்கே புதைச்சிருக்காங்க. அதில் ஒரு அம்மா அழுவுது, என் பொண்ணு காணாமல் போச்சு, இப்போ தான் எனக்கு உண்மை தெரியுதுன்னு சொல்லி. அப்போ வந்து நான் என்ன பாராட்டுறேன்னா, அந்த ஆள் செஞ்சது தவறு தான் அன்றைக்கி, ஏன்னா அவனையும் வற்புறுத்தி மிரட்டியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு தைரியமாக வந்து சொல்கிறான் பாருங்கள், அதை நம்ம பாராட்டணும். அவன் வந்து நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது. அவன் வந்து எல்லாம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த இடத்துல இந்த இவங்களை புதைச்சா இங்கிருந்துச்சேன்னு சொல்லிடு. அப்போ வந்து இதில் எந்தெந்த கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்தெந்த அரசியல்வாதிகள், எந்தெந்த கட்சிக்காரர்கள் நம்மளுக்கு தெரியாது. சாமி பேரை சொல்லி இவ்வளோ அவலம் பண்ணுறது வந்து இது ஒரு பெரிய தவறு. இப்போது இந்த ஈஷாவில் அவனும் அப்படி தான் எவ்வளோ பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டு கொண்டுட்டு அங்கேயே புதைச்சிருக்கிறான். இல்லாட்டி அங்கே இருக்க அந்த அங்கேயே அங்கேயே எரிச்சு விட்டான். ஓகே, இதை பற்றி யாருன்னா பேசுனாங்களா? அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ யாருமே அதை பற்றி பேசல. நம்ம பேசினான்னா அவன் பெரிய ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கான், அதை பற்றி பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி.